தெரியாமல் கூட இந்த நேரத்தில் மட்டும் சிவன் கோயிலுக்குள் சென்று விடாதீர்கள். ஒரு முறை சிவன் கோயிலின் பூசாரி இரவு கோயிலின் கதவை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்றார். பின்னர் அடுத்த நாள் விடியற்காலையில் சீக்கிரமாக வந்த அந்த பூசாரி எந்த சப்தமும் இல்லாமல் கோயிலை திறந்துள்ளார். அங்கு சிவலிங்கத்தின் அருகில் இருந்த பெரிய நாகம் பூசாரியின் கால்களை சுற்றி கொண்டது. பூசாரி செய்வதறியாமல் பதற்றத்தில் சிவநாமத்தை கூறினார். பின்னர் அந்த நாகம் பூசாரியை விடுவித்தது. உடனே பூசாரி வேகமாக வெளியே போய் நின்ற நாகத்தை வணங்கினார். பின்னர் நாகம் சிவலிங்கத்தின் பின்னால் சென்றது. மேலும் பூசாரி மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். ஆனால் அந்த நாகம் அங்கில்லை. அப்போதுதான் அந்த பூசாரி உணர்ந்தார், நாகத்தின் வடிவில் இருந்தது சிவபெருமான். அதனால்தான் சிவன் கோயில்களின் கதவுகளை திறக்கும் போது சங்குகளை ஊதி மத்தளங்கள் வாசித்து மந்திரங்களை கூறி 3 முறை கதவை தட்டிய பிறகுதான் கதவை திறப்பார்கள். ஏனென்றால் உள்ளே சிவபெருமான் எந்த ரூபத்திலும் இருப்பார். நீங்கள் சிவ பக்தனாக இருந்தால் ஓம் நமச்சிவாய் என்று பதிவிட்டுவிட்டு சிவம் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய்.